கல்லுக்கு தடை விதிச்சு இன்றோடு 35 ஆண்டுகள் ஆகுது. தமிழ்நாட்டுல கல்லுக்கு முதல்ல ஏன் தடை விதிச்சாங்க? பனைகளிலிருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை. உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா தானாவே தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னன்னா, ஏன் முதல்ல கல்லுக்கு தடை விதிச்சீங்க அப்படிங்கிறது. தமிழ்நாடு அரசு பதில் கேட்டிருக்காங்க. இந்த தமிழ்நாடு அரசு பதில் கொடுக்கல. தமிழ்நாடு அரசு கலப்படத்தை காரணம் காட்டி இந்த உரிமையை அநியாயமாக பறித்துக் கொண்டது. உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகம் கள்ள உணவுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலே மட்டும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என வந்தவர் குறிப்பிட்டார். இப்படி திமுக அதிமுக மாறி மாறி தானே ஆட்சியில இருந்தாங்க. யாருமே இதற்கான தீர்வு கொடுக்கலையே. இப்ப யாருமே கேட்காத பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் மட்டும் கேட்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. திமுக அண்ணா திமுக ரெண்டுக்கு வேறுபாடே கிடையாது. இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இன்னைக்கு சாராயம் காய்ச்சறாங்க. அண்ணா திமுக மிகப்பெரிய ஆள தமிழ்நாட்டில் மிடாஸ், அது யாரு? அண்ணா திமுக. ஆகவே இவங்க கள்ள பத்தி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. காலி பாட்டில் விலை 3 ரூபாய், உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியினுடைய மதிப்பு 9 ரூபாய், அடக்க விலை 12 ரூபாய், டாஸ்மாக் கடையில வைக்கிறது 350 ரூபாய். 12 ரூபாய் பண்டத்தை 350 ரூபாய்க்கு வித்து எவ்வளவு லாபம்னு பாருங்க, ஆதாயம்னு பாருங்க. அதனாலதான் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லா கட்சிகளும் சாராய பணம் கூட கொண்டிருக்காங்க. பின்வாயில் இதே அளவுக்கு வருவாய் வருது. அதை யாருன்னா அந்த சாராயம் காய்ச்சுபவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் மறைமுகமாக பெற்றுக் கொள்கின்றார். இதுதான் நடந்துச்சு. அதனாலதான் கல்லுக்கு தடை நீக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. நீங்க திருமாவளவனை குறிப்பிட்டீங்க. அவர் என்ன பேசினாரு? இந்திய அரசு இந்தியா முழுமைக்கும் மதுவிலை கொண்டு வர வேண்டும். அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் புரிதல் இல்ல. புரிதல் இருந்திருந்தால் இதை சொல்லிருக்க மாட்டாரு. கல்லை பற்றிய புரிதல் சத்தியமா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இல்ல. கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டிச்சேரியில, கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநில உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆண்மை இல்லாத அரசா? குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ்நாடு கல்லு இயக்கத்தின் தலைவர் திரு நல்லசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கல்லுக்கு தடை விதிச்சு இன்றோடு 35 ஆண்டுகள் ஆகுது. தமிழ்நாட்டுல கல்லுக்கு முதல்ல ஏன் தடை விதிச்சாங்க? அண்ட் இந்த வழக்கு எதை நோக்கி இப்ப பயணிச்சிட்டு இருக்கு சார்? தமிழ்நாட்டுல 1/1/87 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போது கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டது. தகவல் உரிமை சட்டப்படி எங்களுக்கு சொல்லி இருக்கும் பதில், பனைகளிலிருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. எம்ஜிஆர் அவர்கள் அதே ஆண்டு டிசம்பர் 24 காலமாயிரு. அவர் ஒரு கள் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன்ல பதிவு பண்றார். நான் சிறுவனாக இருந்த போது நோய்வாய்ப்பட்டு இருந்தேன். ஒரு மரத்து கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் நான் நோயிலிருந்து மீண்டேன். ஆக எம்ஜிஆர் ஒரு கள் ஆதரவாளர். கடைசி காலத்துல அவர் எப்படி இருந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும். சில நேரங்கள்ல நினைவாற்றல் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்துல யாரோ அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுதான் நடந்துட்டு. சார், இப்போ உயர்நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா தானாவே தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்னன்னா, ஏன் முதல்ல கல்லுக்கு தடை விதிச்சீங்க அப்படிங்கிறது. ஏன்னா கல்லு அப்படிங்கிறது நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுல ஒன்றா கருதப்படுது. சோ அப்படி இருக்கும் போது அதற்கு தடை விதித்ததற்கு தமிழக அரசு தரப்புல இருந்து என்ன பதில் அளிச்சிருக்காங்க? தமிழ்நாடு அரசு பதில் கேட்டிருக்காங்க. இன்னும் தமிழ்நாடு அரசு பதில் கொடுக்கல. அந்த பதில் மீதான ஒரு விசாரணை தான் வர்ற 29ஆம் தேதி நடைபெறவிருக்கின்றது. ஆனா புரிதலோட நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல பல தலைவர்களுக்கு கல் பற்றிய புரிதல் இல்ல. ஏன் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சுத்தமா இல்ல. அதனாலதான் தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கின்றார்கள். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கின்றார்கள்.
இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். தமிழ்நாடு அரசு கலப்படத்தை காரணம் காட்டி இந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டிச்சேரியில, கேரளாவில, தெலங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்கள்ல, உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாதவனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள் கீழே. இந்த கேள்வி அல்லவா சில தலைவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் கேட்டிருக்க வேண்டும். சட்டப்பேரவையில் ஈஸ்வரன் போன்றவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். அப்படி பேசியிருந்தால், பதிவு செய்திருந்தால் இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கும். மாறாக புரிதல் இல்லாதவர்கள் தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்கின்றார்கள். நான் கேட்கிற இரண்டாவது ஒரு கேள்வி முதலமைச்சரை பார்த்து, அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as a chief minister of தமிழ்நாடு? எந்த அடிப்படையில, எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில நீங்கள் முதலமைச்சராக தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள்? அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானு வந்திருக்கீங்க. அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னா உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? இதையல்லவா சட்டப்பேரவையில் கேட்டிருக்க வேண்டும்? இதையெல்லாம் ஒரு தலைவர் வெளியில் பேசி இருக்க வேண்டும்? இல்லையே. கள்ளுக்கு கடைகளை திறக்க வேண்டும். ஒரு மரத்துக்கள்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்ல. பல மரத்துக்கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளற்று போய்விடுகிறது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படியும் உலகளாவிய நடைமுறைப்படியும் கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. வள்ளுவர் பலதரப்பட்ட வரையறைகளை சொல்றாரு அறிவுக்கு. கடைசியில் எங்க வராருன்னா, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அட உலகம் எப்படி போகுதோ, 10 பேர் எப்படி போறாங்களோ 11 போ, அதுதான் அறிவுங்கிற. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகல்லார் அறிவிலதார். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒரு ஆட்சியாளர் நடந்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர். அடுத்த ஒரு குறள் சொல்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகம் கள்ள உணவுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலே மட்டும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். ஆக கள்ளுக்கு எதிராக கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிப்பவர்கள், உலகளாவிய நடைமுறையை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள், இவர்கள் உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் பதிவு பண்றாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றாங்க? ஒரு புரிதலோட தான் உயர் நீதிமன்றம் இந்த நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. கள் தடை பற்றிய விளக்கம் கொடுக்க வேண்டும். அதாவது எம்ஜிஆர் காலத்துல கல்லுக்கு தடை விதிச்சாங்க. ஆனா அதற்கப்புறமா கலைஞர் ஆட்சி நடந்தது, ஜெயலலிதா ஆட்சி நடந்தது, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சி நடக்குது. சோ இப்படி திமுக அதிமுக மாறி மாறி தானே ஆட்சியில இருந்தாங்க. யாருமே இதற்கான தீர்வு கொடுக்கலையே. இப்ப நம்ம சட்டப்பேரவையில கேள்வி எழுப்புறோம்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக கேட்கணும், இல்லைன்னா மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையா இருக்கட்டும், இல்ல பிஜேபியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கேட்கணும். இப்ப யாருமே கேட்காத பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் மட்டும் கேட்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதாவது திமுக அண்ணா திமுக ரெண்டுக்கு வேறுபாடே கிடையாது. இப்ப திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இன்னைக்கு சாராயம் காய்ச்சறாங்க. சாராயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் டிஸ்டிலரி வச்சிருக்காங்க, புரூவரிஸ் வச்சிருக்காங்க. அவங்க தான் டாஸ்மாக் மதுக்களை தயாரித்து கொடுக்குறாங்க. அண்ணா திமுக மிகப்பெரிய ஆள தமிழ்நாட்டிய மிடாஸ், அது யாருது? அண்ணா திமுக ஆள. ஆகவே இவங்க கள்ள பத்தி யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல எவ்வளவு ஆதாயம் வருதுன்னு பாருங்க. டாஸ்மாக் மதுவுல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அருட்செல்வர் மகாலிங்கம் அவர் உயிரோடு இருக்கும்போது அவருடைய பத்திரிக்கை ஓம் சக்தி அந்த இதழ்ல பதிவு பண்றார். காலி பாட்டில் விலை 3 ரூபாய், உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியினுடைய மதிப்பு 9 ரூபாய், அடக்க விலை 12 ரூபாய், டாஸ்மாக் கடையில வைக்கிறது 350 ரூபாய். 12 ரூபாய் பண்டத்தை 350 ரூபாய்க்கு வித்த எவ்வளவு லாபம்னு பாருங்க, ஆதாயம்னு பாருங்க.
அதனாலதான் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லா கட்சிகளும் சாராய பணக்குள்ள வந்திருக்காங்க. இதுதான் உண்மை. அதாவது அரசாங்கத்துக்கு 45,000 கோடி ஆண்டு வருமானம் வருது. இது போக இது முன்வாயில்ல வர்றது, பின்வாயில்ல இதே அளவுக்கு வருவாய் வருது. அதை யாருன்னா அந்த சாராயம் காய்ச்சுபவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், சில அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் மறைமுகமாக பெற்றுக் கொள்கின்றார். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் கள்ளுக்கு தடை நீக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. உலகளாவிய நடைமுறையை, அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க அவர்கள் யாரும் தயாராக இல்லை. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கிட்டா விவசாயிகளாகிய நாங்கள், பனை தொழிலாளர்களாகிய நாங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்க போறோமா? இல்ல ஒட்டுமொத்தமா 8 கோடி மக்களுக்கு சத்தான உணவு கிடைக்குது, இவங்கெல்லாம் அவங்களுக்கு பணம் கொடுக்க போறோமா? இல்லையே. நாங்க தான் என்ன கேட்கிறோம், தேர்தல் வந்தா என் வீட்டுல 7 ஓட்டு, எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசி காசை வாங்கிட்டுல குத்துறோம். அதை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த லிக்கர் லாபி கிட்ட இருக்கு. அதனாலதான் திமுக, அண்ணா திமுக 2 கட்சியும் இந்த கள்ள பத்தி வாய் திறக்கிறது இல்லை. திராவிட கட்சிகளுக்கு ஒரு சில ஆதாயம் இருக்கு, அதனால அவங்க கள்ளுக்கடைகளுக்கு எதிரா இருக்காங்க. ஆனா தமிழ் தேசியம் பேசக்கூடிய திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இல்ல வேல்முருகன் அவர்களா இருக்கட்டும், மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் ஏன் இன்னும் அதை பத்தி பேசல? அதாவது நான் சொல்றேன், இந்த நீங்க சொன்னீங்கல்ல திருமாவளவன் மத்தவங்க எல்லாம், எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நாங்க சவால் விடுறோம். நீங்க எல்லாம் கட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். ஏன்னா கள்ளுக்கு தடை 35 ஆண்டுகளா நடக்குது, தொடர்ந்து இருக்குது. எம்ஜிஆர் இறந்துடுறாரு, அதுக்கு பின்னாடி கலைஞர் அவர்கள் பொறுப்புக்கு வர்றாரு, ஜெயலலிதா அவங்க வர்றாங்க, 2 பேரும் மாறி மாறி வர்றாங்க. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சென்னையில் அசுமேத யாகம் நடத்தணும். அப்ப அந்த குதிரையை விட்டோம். இந்த குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என அரசியல் கட்சி தரப்போ எதிர்கட்சிகள் தரப்போ வந்து வாதிட்டு நிரூபித்து விட்டால் கள்ளு இயக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும். வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். அப்படி கள்ளு இயக்கம் தோல்வியை, தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கள்ளு இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். சால்பிற்கு கட்டளையாதனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொள்ளல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால், தோல்வியை, தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில கள்ள இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். கள்ள இயக்கத்தை பொறுத்த அளவில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. நீங்க திருமாவளவனை குறிப்பிட்டீங்க, அவர் என்ன பேசினாரு? இப்போ இந்த நாடாளுமன்ற தொடர்ல என்ன பேசினாரு? இந்திய அரசு இந்தியா முழுமைக்கும் மதுவிலை கொண்டு வர வேண்டும்னாரு. அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் பற்றி புரிதல் இல்ல. புரிதல் இருந்திருந்தால் இதை சொல்லி இருக்க மாட்டாரு. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை இப்படி தூக்கி பிடிச்சுக்கிட்டு தான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும். நான் கேக்குறோம், அதாவது அதிகாரங்களை பிரிக்கிறாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், மத்திய அரசனுடைய அதிகார பட்டியல், மாநில அரசனுடைய அதிகார பட்டியல், ஒருங்கிணைப்பு பட்டியல். இந்த மதுவிலக்கு, மது கொள்கை, இந்த 2மே மாநில அரசனுடைய அதிகார பட்டியல்ல வருது, மத்திய அரசனுடைய அதிகார பட்டியல் வரல. ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த போது இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி போட்டாரு. அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் டேக்சந்த் கமிட்டி இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முற்பட்ட போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மாநில அரசனுடைய அதிகார பட்டியல் இருக்குது, மத்திய அரசனுடைய அதிகார பட்டியல் இல்ல. ஆகவே நடுவண் அரசு நீங்கள் எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நாங்க எங்களுடைய விருப்பு வெறுப்புக்கேற்ப முடிவெடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இவர் கேட்கிறாரு நாடாளுமன்றத்துல, ஏன் தமிழ்நாட்டில் உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களை கேட்க சொல்ல வேண்டியதானே? ஏன் நாடாளுமன்றத்துல அதிகாரம் இல்லாத இடத்துல இதை போய் பதிவு பண்றீங்க? ஏன் பதிவு பண்றீங்க? ஆகவே கள்ளை பற்றிய புரிதல் சத்தியமா தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இல்ல. அடிப்படை அறிவே கிடையாது. அண்ணாமலைன்னு ஒருத்தர் பாஜகவினுடைய தலைவர், அவரை பலமுறை பார்க்க முயற்சி பண்ண, சில உண்மைகளை சொல்லலான்ட்டு. நீங்க தவறான பதிவிடுறீங்க. தமிழ்நாடு அரசு கள்ளுக்கடைகளை திறக்கணும்ங்கிறீங்க. தமிழ்நாட்டு அரசு கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்கணும்ங்கிறீங்க. இவை 2மே புரிதலுடைய வெளிப்பாடுகள், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. நீங்க புரிதலோட பேசுங்க, இது எங்களை பாதிக்குது அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற ஐயா நேராச்சுங்க ஐயா, அவர் பேசிட்டே இருப்பாருங்க ஐயா
அப்படின்னு உடனே அவர் சொன்ன பதில், பலமுறை சொன்ன பதில், ஐயா வணங்கய்யா, மன்னிச்சுங்கய்யா, ஐயா நான் அவசரமா கூட்டத்துக்கு போகணுங்கய்யா, நீங்க வீட்டுக்கு வாங்கய்யா, நேர்ல பேசிக்கலாங்கய்யா, நேர்ல பேசிக்கலாங்கய்யா. எப்ப போறது, எந்த வீட்டுக்கு போறது, எங்க போறது, யார் சொல்றோம்? ஒவ்வொரு தலைவரும் இதே மாதிரிதான். திருச்செங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஈஸ்வரன் அவர்கள் பதிவு பண்றாரு சட்டப்பேரவையில. என்ன பதிவு பண்ணாரு? தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். உடனே மக்கள் மத்தியில் ஒரே வரவேற்பு. ஆஹா, ஈஸ்வரன் பேசிட்டாரப்ப. இவருக்கு என்ன அடிப்படை அறிவோட பேசினாரு? எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? தேவையே இல்லை. 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தித்தான் தமிழ்நாட்டில் அரசு அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டிச்சேரியில, கேரளாவில, தெலுங்கானாவில, ஆந்திராவில, அண்டை மாநிலங்கள்ல, உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லா போனால் ஏன் ஆட்சி பொறுப்புல இருக்க வேண்டும்? இறங்குகள் கீழே. இதையெல்லாம் அண்ணாமலை கேட்டிருக்கணும், இதையெல்லாம் திருமாவளவன் கேட்டிருக்கணும், இதையெல்லாம் ஈஸ்வரன் சட்டப்பேரவையில பதிவு பண்ணிருக்கணும். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்குமல்ல. என்ன கேக்குறாங்க? கல்லுக்கு அனுமதி கொடு, கள்ளு கடைகளை தரும். ஒரு மரத்துக்கள்ல 48 நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்ல. பல மரத்து கல்லு தான் கிடைக்கும். அது கலப்பட கல்லாக இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த வரி பொருளற்று போயிருக்கிறது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படியும் உலகளாவிய நடைமுறைப்படியும் கல்லுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. கல்லுக்கு கடையும் கூடாது. கல்லை உணவாக வேண்டும். இது முடியாது என்றால் நீங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு அருகதை அற்றவர்கள். இட் இஸ் த போலீஸ் மேட்டர். நான் சொல்றேன் கேளுங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் உட்பட இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு. அரசு எடுத்திருக்கும் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடாது. நான் கேக்குறோம், we want interpretation for policy matter. பாலிசி மேட்டர்னு என்ன? கொள்கை முடிவுன்னு என்ன? வெட்டொன்னு துண்டு, வெட்டொன்னு துண்டு. Consumption or prohibition, that is the policy matter of the government. மதுவா மதுவிலக்கா, மதுவா மதுவிலக்கா, மதுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க. ஏன் கல்லுக்கு தடை? கல்லுக்கு கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. அண்டை மாநிலங்கள்ல கட்டுப்படுத்துறாங்கல்ல கலப்படத்தை, உலக அளவில் கட்டுப்படுத்துறாங்கல்ல. எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் it is not policy of the government, it is the inefficiency of the government. ஒரு அரசுடைய கையிலாகத்தான் எப்படி கொள்கை முடிவாகும்? உங்களுக்கு கலப்படத்தை கட்டுப்படுத்துறது கையிலாகல. கையிலாகலின்னு ஏன் முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கீங்க? இறங்குன்னு கீழே. இந்த கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டப்போ நிறைய தலைவர்கள், சீமான் உட்பட, கள்ளுக்கடைகளை திறக்கணும் அப்படின்னு, கள்ளுக்கடைகளை திறந்திருந்தா இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்காது அப்படிங்கறது சீமானுடைய ஒருமித்த கருத்தா இருந்தது அந்த டைம்ல. சோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலைய சந்திச்சு பேச முயற்சி பண்ண நீங்க சீமானம் சந்திச்சு பேச முயற்சி பண்ணிருக்கீங்களா? இல்ல இதற்கான பதில்? சீமானை சந்திச்சு பேசியிருக்கிற, அவங்களுடைய கூட்டத்துக்கு அழைச்சி எங்களை பேச வச்சிருக்காரு. சீமானு எங்களை பேச வச்சிருக்காரு, நாங்களும் பேசியிருக்கிறோம். ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல தலைவர்களுக்கு எங்களால புரிய வைக்கவே முடியல. நாங்களும் பத்திரிகை ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கின்ற பொழுது கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும்னு தான் பேட்டி கொடுக்கிறோம். ஆனா பத்திரிகையில் செய்தி என்ன வருதுன்னா, கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கல் இயக்கம் கோரிக்கை. சரி, கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கிறதுக்கு கல்லு கடை தான் தீர்வுங்கிறாங்க. சரி, கல்லு கடைகளை திறக்கிறாங்க. திறந்தா யார் ஏலத்துல எடுப்பா? ஆளும் கட்சிக்காரரு, ஆளுமை உள்ளவங்க தான் ஏலத்துல எடுப்பாங்க. ஏலத்துல எடுத்தவங்க லாப நோக்குல கலப்படம் போன்ற தவறுகள் செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? செய்துதான் தீர்வார்கள். அப்போதும் கள்ளச்சாராய மரணம் போல் கலப்படக்கள் மரணமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கலப்படம் செய்ய வாய்ப்புகள் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏலம் கடை என்று இருந்தால் வாய்ப்பு இருக்கு.
ஆகவேதான் சரி, நான் இப்போ யார் ஏலம் எடுக்கணும்? இப்போ கட்சியில இருக்கிறவங்க கலப்படம் பண்ணுவாங்க, ஏலம் எடுத்தா மரணங்கள் நிகழும். அப்ப யார் தான் ஏலம் எடுக்கணுங்கிறீங்க? ஏலத்திலேயே விடக்கூடாது, உணவை அறிவிச்சிருங்க. உங்களை யார் ஏலத்துல விட சொன்னா? உணவுக்கு எதுக்கு ஏலம்? தரவமாட்டு இருக்குது. சந்தைக்கு போறோம், வாங்கிட்டு வர்றோம், அரசாங்கத்தின் அனுமதி பெற்றா வாங்கிட்டு வர்றோம், அனுமதி பெற்றா கறக்குறோம், அனுமதி பெற்றா குடிக்கிறோம், மீதி இருக்கிறத வைக்கிறோம். அந்த மாதிரி இட் இஸ் பார்ட் ஆஃப் ஃபுட், இட் இஸ் நாட் இன்டாஸ்கேட்டிங் லிக்கர். அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்க. அரசியலமைப்பு சட்டத்தை படித்து புரிந்து கொண்டு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் கல்லை பற்றி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. எதுக்கு புரிதல் இல்லாம பதிவு செய்றீங்க? இது எங்களை பாதிக்குது. எல்லாம் மேதாவித்தனமா இருக்காங்க. பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அஸ்வமேத யாகம் நடத்தணுமல்ல, செல்வி ஜெயலலிதா இருந்த போது நடத்தணுமல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்த போது நடத்தணுமல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருக்கும் போது அஸ்வமேத யாகம் சென்னையில் நடத்தணுமல்ல, ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்துல இருந்து தெற்கு போர்க்சாலை வந்து குதிரை விட்டமல்ல. அப்ப எந்த ஊருக்கு ஏன் வந்து தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதான் நிரூபிக்க வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்கு கட்சி, எதுக்கு தலைவர் பதவி? வெக்கமா இல்ல? அப்ப கல்லுங்கிற விஷயத்த அவங்களுக்கு அரசியலுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்துக்கிறாங்க. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்துல அந்த லிக்கர் லாபின்னு சொல்றாங்களே, அந்த டாஸ்மாக் மதுக்களை தயார் பண்றாங்களே, அவங்க கிட்ட கையேந்திடுறாங்க. அதுதான் வந்து முன்கதவு வழியா அரசுக்கு வருமானம் எவ்வளவு வருது? 45,000 கோடி. பின்கதவு வழியா ஒரு 45,000 கோடி. இதை வந்து எல்லாரும் பங்கு போட்டுக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் நாங்க மக்களாகி நாங்கள் என்ன கேட்கிறோம்? என் வீட்டுல எவ்வளவு கொடுப்ப நீ எனக்குன்னு கேட்கிறோம், கெஞ்சிரும். உடனே அவங்க என்ன சொல்றாங்க? அந்த லிக்கர் லாபி கிட்ட போய் கையேந்துறாங்க. ஒவ்வொரு கட்சிகளும் கையேந்திட்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க ஓட்டுக்கு பணம். இதுதான் நடக்குது. இது ஜனநாயகத்துக்கு இந்த வழியா ஒரு சாவுபடி அடிக்கிறாங்க. லஞ்சம் ஊழல் விதைக்கின்றார்கள். இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, வாங்க, நீங்களே வாங்க, நீங்க நெறியாளர் தானே, நீங்க வாங்க, வாதிடுங்க. கள்ளுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதை பொருள் தான் நிரூபிங்க. நாங்க 10 கோடி ரூபாய் கொடுத்துறோம். உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா அந்த அளவுக்கு? அப்புறம் 8 கோடி மக்கள் எதுக்கு தமிழ்நாட்டு உயிரோடு இருக்கணும்? எதுக்கு இருக்கணும்? இந்த நம்ம பாரம்பரிய உணவுகள்ல ஒன்று கல்லு. ஆனா அத விக்கிறதுக்கான தடையை இன்னும் அரசாங்கம் ஏன் நீக்கல அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி. ஒரு வழக்கு நடக்குதுன்னா அதற்கு சார்ந்த விஷயங்களை அரசு பேசாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சார், இந்த வழக்குல எப்படிப்பட்ட முடிவு இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையையும் மதித்து தமிழ்நாடு அரசு கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆணையை வந்து நீதிமன்றம் பிறப்பிக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி பிறப்பிக்கலன்னா இயக்கம் சார்பா என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? பிறப்பிக்கலன்னு நாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். இந்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்புன்னு விமர்சனம் பண்ணுவோம். இது தமிழ் மண்ணினுடைய, நீங்க சொன்னீங்க பாரம்பரிய உணவு. சங்க காலத்துல அரசர்களும் புலவர்களும், ஆண்களும் பெண்களும், ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். இட் இஸ் பார்ட் ஆஃப் ஃபுட் இன் ஆன்சியன்ட் டேஸ். அதிகமான அவையாறு கள்ள குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெரினே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெரினே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதிகமான இறந்துடுறாரு. அவருடைய நடுகல்லுக்கு கள்ள படைகளா வச்சு அவை வழிபடுறாங்க. நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. பரம்பு மலைக்கு அரசன் பாரி வள்ளல் பரம்பு மலைக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு, புரவலர்களுக்கு, இரவலர்களுக்கு கள்ள வாரி 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 வழங்குவாராம். அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கள் அந்த பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை, பாறைகளை உருட்டுமாவான். அந்த அளவுக்கு கொடுப்பாராம். ஆக சங்க இலக்கியத்துல கல்லை வந்து உயரம் வச்சிருக்காங்க. வள்ளுவர் கல்லுண்ணாமின்னு சொன்னாரு. உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வரும். வள்ளுவர் கல்லுண்ணாமின்னு சொன்னாரு. அதே வள்ளுவர் கொல்லாமின்னு சொல்றாரு. அதே வள்ளுவர் புலால் உண்ணாமின்னு சொல்றாரு. வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லாமை புலால் உண்ணாமின்னு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கறிக்கடைகளை எல்லாம் மூடணும், கசாப்பு கடைகள் எல்லாம் மூடணும்னா முடியுமா? மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக வேண்டாங்க. வள்ளுவர் சொல்லியிருக்காரு கொல்லாமை புலால் உண்ணாமின்னு. மீனை பிடிக்கூடாது. தடை வச்சுட்டா இலங்கைக்கு, தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே. வள்ளுவர் சொன்னது ஒழுக்கம் சார்ந்த ஒன்று. ஒழுக்கம் சார்ந்த ஒன்று என்பது ரெக்கமெண்டேட்டரி, பரிந்துரைக்கக்கூடியது. சட்டம் சார்ந்த ஒன்றை தான் நடைமுறைப்படுத்த முடியும். தட் இஸ் த மேண்டேட்டரி. சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி வச்சு புடிச்சுக்கிட்டு தானே நீங்க வந்து பல எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்துல தங்களுடைய பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு என்ன சொல்லுது? அதை பத்தி தெரிந்து இல்லாம ஒரு புத்தகத்தை மட்டும் தூக்கி குடிச்சா போதுமா? The state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor
to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. இந்த பிரிவுக்கு என்ன பொருள்? அதான் நான் கேட்கிறோம். அரசாங்கத்தினுடைய 3 தலையாய கடமைகள். ஒண்ணு சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? கள்ளா இல்ல இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா? கள்ளுதான் சத்தான உணவு. உடல் தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லா கல்லு இருக்கு. தாய்ப்பாலுக்கு நிகரானது. லோரிக் ஆசிட் தாய்ப்பால் இருக்குது. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா கல்லுதான் அந்த லோரிக் ஆசிட். ஆக கல்லு ஒரு சத்தான உணவு. கல்லு வந்து நம்ம உணவு பழக்கங்கள்ல ஒன்று. அரசியல் சம்பந்தமா வரும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாம இருக்கு. அதுல ஒண்ணுதான் கல்லு தடை. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படாம இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல ஒரு குறிப்பிட்டதுதான் காவேரி பிரச்சனை. இப்ப இந்த காவேரி மேலாண்மை குழு, ஆனா எவ்வளவுதான் நம்ம தண்ணீர் கேட்டாலும் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசு இப்போ காவேரியில தண்ணி திறந்திருக்காங்க. ஏன்னா அங்க வந்து அதிக மழை பொழிவு இருக்கு. அப்ப அணைகள் பாதுகாப்பிற்காக மட்டும்தான் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறதா? இல்ல இந்த நதிநீர் இணைப்பு சொல்றாங்களே சார், அது எப்படிப்பட்ட சாத்தியம்? தமிழ்நாட்டில் மொத்தத்தில் கல் பற்றிய புரிதலும் இல்லை, காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதலும் இல்லை. காவிரி தீர்ப்பு பற்றிய புரிதல் சுத்தமா கிடையாது. 28 ஆண்டு கால சட்ட போராட்டம். எந்த இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கு நடத்தினாங்க? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தமிழ்நாட்டுல. திமுக அதிமுக, திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டைகள்ல எந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தினீங்க? இலக்கு இல்லாம வழக்கு நடத்திருக்கீங்க, ஒரு புரிதல் இல்லாம நடத்திருக்கீங்க, ஒரு தவறான தீர்ப்பு வாங்கி கொடுத்திருக்கீங்க. இந்த காவிரி தீர்ப்புங்கிறது தமிழ்நாடு அரசு வாங்கி கொடுத்திருக்கும் இந்த தீர்ப்பு ஒரு ஏட்டுச்சுரைக்காய், ஒரு காணல் நீர், ஒரு மாயமான். இதை நடைமுறைப்படுத்தவே முடியாது. இலக்கு இல்லாம வழக்கு நடத்திருக்கீங்க. மக்களுடைய வரி பணத்தை பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. சரியான இலக்கு என்பது தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்பட்டிருந்தால், அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருந்தால், எதற்காக இருமாநில உறவு கெடுது? எதற்காக இருமாநில கேள்விக்குறியாகுது? தினம்தோறும் நீர் பங்கீடுன்னு வரும்போது தினம் தினம் அந்த நீரை திறக்கக்கூடிய அளவுல ஏற்படுற பிரச்சனைகள் மாநிலத்தோட ஒற்றுமைக்கு, அதாவது பாதகத்தை ஏற்படுத்தும்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல. தினந்தோறும் நீர் பங்கீடுனா நீங்க அதாவது ஆட்டுக்கு வால் அளந்து வச்ச மாதிரி தீர்ப்பு வச்சுட்டீங்க. ஓகே, இறுதி தீர்ப்பு மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு 2018 பிப்ரவரி 16 அந்த தீர்ப்பு சொல்றீங்க. அதை முன்னிறுத்தித்தான் காவிரி மேலாண்மை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்கீங்க? கர்நாடகாவுக்கு 284.25 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. வரக்கூடிய நீரை, காவிரியில் வரக்கூடிய நீரை, கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்த மாநிலத்துக்கு கொடுத்துருங்க. தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினர் எதுக்கு கர்நாடக நீர் தேக்கல ஒண்டி தேக்குறீங்க? மேட்டூர் காலியா தான் இருக்குது. நீங்க காவிரி ஆற்றின் வழியா மேட்டூருக்கு அனுப்பிடுங்க. மேட்டூர்ல சேமிச்சு வச்சு இவங்க பாசனம் பண்ணிக்கிட்டு இந்த கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு, ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுக்குதா இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில இவங்க தண்ணி கொண்டு அவங்க அணையில தேக்க சொல்லி மாதாந்திர அடிப்படையிலையும் திறக்க சொல்லி, அதாவது 2007 கொடுத்த தீர்ப்பின்படி மாதாந்திர அடிப்படையில் திறக்கணுங்கிற தீர்ப்பு ஜூன் மாதம் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5, மொத்தம் 192 டிஎம்சிய எல்லையில பிலிகண்டுலுவில் கொடுக்க வேண்டும் என்பது இறுதி தீர்ப்பு. ஆமா, இடைக்கால தீர்ப்பு 1991, 16 ஆண்டுகளுக்கு பின்பு 2007 இறுதி தீர்ப்பு. இந்த இறுதி தீர்ப்பை 4 மாநிலங்களும் ஏத்துக்கல, மேன்முறையீடுகள் செய்தன. எங்களுக்கு அதிகமான தண்ணி வேணும்னு உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு 2018 பிப்ரவரி 16 தீர்ப்பு சொன்னாங்க. அதைத்தான் கெசட்ல வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்த காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்பட்டது. 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்பு 5 ஆண்டுகள். இந்த 33 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தமிழ்நாட்டுக்கு திறந்திருக்காங்க? தமிழ்நாடும் புதுச்சேரியும் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு சொல்லி எப்போதும் திறக்கல, நடப்பாண்டிலும் திறக்கல. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அவங்களுடைய அணைகளை பாதுகாப்பு கருத்தை திறந்திருக்காங்களே ஒழிய தமிழ்நாடும் புதுவையும் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு இதுவரையில் திறக்கல, இன்றைக்கும் திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்லை. இந்த தீர்ப்பு எதுக்கு? ஏட்டு சுரக்காய், காணல் நீர், மாயமான். காகிதத்துல சர்க்கரைன்னு எழுதுனா வாய் இனிக்குமா? என்ன தீர்ப்பு இது? தினந்தோறும் நீர் பங்கீடு, தினந்தோறும் நீர் பங்கீடு.
ஒரு நிறுவனத்தில் 4 பேர் வேலை செய்யறாங்க, 4 பேர் வேலை செய்யறாங்க. வழக்கு தீர்ப்பு வந்துருச்சு. தண்ணீரை திறக்கணும் அப்படிங்கறது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பா இருக்கு. அந்த தீர்ப்பை ஏத்துக்காத கர்நாடக அரசு அணைக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றப்போ தண்ணியை திறக்கிறாங்க. இந்த அதாவது ஒரு நதி ஆரம்பிக்கிற இடம் ஒரு மாநிலமா இருந்தாலும் அது வந்து கடல்ல சேர்ற இடம் வேறொரு மாநிலமா இருக்கு. சோ அப்ப ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிற மாநிலத்திற்கு அதிக உரிமையா இல்ல கடலில் சேர்க்கும் ஒரு மாநிலத்திற்கு அதிக உரிமையா? சர்வதேச நீதிப்படி எந்த நாட்டின் வழியாக கடைசியாக கடலில் கலக்கின்றதோ அந்த நாட்டுக்கு தான் கடைமடை உரிமை. ரைட் ரைட். தமிழ்நாட்டுல அதே ஒரு ஆறு பல மாநிலங்கள் வரலாம், பல மாநிலங்கள் வழியா வரலாம். எப்படி நைல் நதி மாதிரி கடைசியில எந்த மாநிலத்துல கடல் கலக்குதோ அதுக்கு தான் முன்னுரிமை. அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் தான் கடைமடை உரிமை காவிரி பொறுத்தளவு. இந்த கடைமடை உரிமையை கர்நாடகா ஏற்றுக்கொள்வதில்லை, தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. இதுதான் 4 பேர் ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறாங்க, 4 பேருக்கு தினக்கூலி, அவங்கவுங்க கூலியே அவங்கவுங்க கையில கொடுக்கணும், இதெல்லாம் கூட அவங்கவுங்க கணக்குல போடணும். அதுதான நியாயம், அதுதான முறை. ஒருத்தர் கையில கொடுத்து மீதி 3 பேருக்கு கொடுத்துன்னு சொல்லி கொடுத்தா அந்த வாங்கினவரு 3 பேருக்கு கொடுக்காம ஏமாத்திட்டா, தானே வச்சுக்கிட்டா, அந்த பாதிக்கப்பட்ட 3 பேரும் வந்து முறையிட்டா, எங்களுக்கு தெரியாதுன்னு கையை வரிச்சா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த பிரச்சனைக்கு மத்திய அரசு தானே தலையிட்டு ஒரு தீர்வை கொண்டு வரணும். மத்திய அரசு பொறுத்தளவுல காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் மத்திய அரசனுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். அவங்கள பொறுத்தளவுல தமிழ்நாடு கர்நாடகாவை ஒற்றுமையா இருக்கக்கூடாது. ஒற்றுமையா இருந்தா தங்களுக்கு சிக்கல். அதனால இவங்க 2 பேரும் மோதிக்கிட்டே இருக்கணும், நம்ம மேல வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கணும், நம்மளுடைய ஆளுமை அப்படியே இருந்துகிட்டு இருக்கணும். இதுதான் மத்திய அரசனுடைய நிலைப்பாடு. இது எப்படி இருக்குதுன்னா, 2 பூனைகள் ஒரு ஆபத்தை திருடி ஒரு குரங்கு கையில கொடுக்குது, பிரிச்சு கொடுக்க சொல்லி. அந்த குரங்கு வாங்கினது ஒரு தராசு கொண்டு வந்து 2ஆ உடைச்சு 2 தட்டுல வைக்குது. ஒரு தட்டு கீழே இறங்குது, உடனே எடுத்து ஒரு கடிக்கு அடிக்குது. அடுத்த தட்டு கீழே இறங்குது, அதுல இருந்து எடுத்து கடிக்குது. இப்படியே மாத்தி 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 கடிச்சு ஒட்டுமொத்த ஆபத்தை குரங்கு தின்னுட்டுது. 2 பூனைகளுக்கு நாமத்தை போட்டுது. இதுதான் காவிரி தீர்ப்பு. இப்போ மத்திய அரசோட நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது, வெளிப்பாடு. அப்புறம் ஏன் காவிரி மேலாண்மை குழுன்னு ஒரு குழு அமைக்கணும்? அதுல வந்து துரைமுருகனில மற்ற நீர்வளத்துறை அமைச்சர்களா ஒன்றிணைச்சு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அந்த மேலாண்மை குழுவை ஒருங்கிணைச்சு இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்த காரணம் என்னவா இருக்கும்? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்கல்ல அண்மையில தமிழ்நாட்டுல. அனைத்து கட்சி கூட்டத்தை என்ன விவாதிச்சாங்க? 28 ஆண்டுகால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 5 ஆண்டுகள், அந்த 33 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்களாக கர்நாடகா ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதி உபரி நீர்ஸா திறந்திருக்காங்க, வடிகாலா வச்சு. இதுக்கு என்ன தீர்வு? தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் தீர்வு அப்படின்னு கட்சியில இருந்தவங்க போனவங்க எல்லாம் ஏதாச்சும் விவாதிச்சாங்களா இல்ல பேசினாங்களா? எதுக்கு போறாங்க அங்க? ஒரு முரங்கேற வடை கொடுப்பாங்க, பெருசு, ஒரு முந்திரி கேக்கு, ஒரு குளிர்பானம் குடிச்சு போட்டு துண்டல் வாயை தொடச்சு போட்டு போறோம். இதுதான் அனைத்து கட்சி கூட்டம். விவாதிச்சாங்களா? தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் தீர்வு. அதாவது ஒரு வருஷம் பருவமழை குறையும் ஆண்டுகள்ல காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனம், நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டும்தான். எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் அரசு நிர்ணயம் செய்து அறிவிக்கின்றதோ அதை போல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்று குழு அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீரை மேட்டூர் அணைக்கு கொண்டு சென்று சேர்ப்பிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? பருவமழை குறையும் ஆண்டுகள்ல கொஞ்சமா தண்ணி வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல பாசன பரப்பளவை குறைச்சிக்கிறோம், நஞ்சைக்கு பாலா புஞ்சைக்கு மாறிக்கிறோம். அதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கர்நாடகாவில் எடுத்துக்குவாங்கல்ல. எதுக்கு உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது? என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குது தீர்ப்பு? இத பத்தி விவாதிச்சாங்களா அனைத்து கட்சி கூட்டத்துல? இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வு பேசினாங்களா? 2013ல உச்ச நீதிமன்றத்துல ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ண நீதிமன்றம் ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்தா உங்களுடைய அரசாங்கத்துக்கு போய் சொல்லிக்கங்க. எந்த கட்சி தலைவர் கேட்டாங்க? இல்ல எந்த ஆட்சியாளர் கேட்டாங்க? கல்லார் வினிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு போறை. ஒரு ஆட்சியாளன் தனக்கு கீழ் அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும்
கல்லாதவர்களை, மூடர்களை, முட்டாள்களை வைத்திருப்பதை விட கீழே அந்த நாட்டுக்கு எதுவும் இல்லை. அதுதான் நடக்குது நடைமுறையில. அதாவது சார் ஆக்சுவலி திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் காவேரி பிரச்சனைய பேசினாலும் எல்லா கட்சிகளும் ஒண்ணுதான். திராவிட கட்சிகள்ல வேண்டாம், எல்லா கட்சிகளும் ஒண்ணுதான். மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும், அதுதான் நோக்கம். அவங்களுடைய நோக்கமே மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்ய வேண்டும். நாங்கெல்லாம் செம்மறியாடுகள், அதனால அவங்க ஓநாய்களா இருக்காங்க. அதாவது காவேரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, கல்லு தடையா இருந்தாலும் சரி, இது வந்து அரசியல் நோக்கிதான் அந்த பயணத்தை இருக்கே தவிர மக்களுக்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வரது இல்ல அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. இதற்கு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா போராட்டம் மட்டுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆகும்னு நினைக்கிறீங்களா? போராட்டம்னா மக்களை பயிற்றுவிக்கிறதா போராட்டம். ஓகே, மக்களுக்கு போராட்டம் அல்ல, மக்களை பயிற்றுவிக்கிறதா. சரி, உங்களுக்கு தெரியும் தினந்தோறும் நீர் பங்கிடுங்கிறத ஏன் ஒருத்தர் பேச மறுக்கிறாங்க? எனக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கு. சட்ட சிக்கல் ஒரு சிக்கலும் இல்ல. மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும். இவங்க செம்மறி ஆடுகளா இருந்துக்கணும். இப்போ கட்சி தான் வெவ்வேறு கட்சி, அவங்களுக்குள்ள எல்லாம் உறவு நல்லா இருக்கும். ஆளுகின்ற கட்சி, எதிர்கட்சி, இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாம் நெருக்கமா தான் இருக்காங்க. மக்கள் தான் நாம புரிதல் இல்லாம இருக்கிறோம். புரிதல் இல்லாதனாலதான் தேர்தல் வந்தா என் வீட்டுல எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்குன்னு பேரம் பேசுறோம். அப்போ மக்களை தெளிவுபடுத்துறது மட்டும்தான் ஒரே தீர்வு. மக்களை விழிப்புணர்வாக வைக்கணும், அதுதான் உங்களுடைய போராட்டமா இருக்கும். விழிப்புணர்வு, சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. விழிப்புணர்வு, பொறுப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த மக்களாட்சி நிலைக்கும். இல்லவனா காலப்போக்கில் காணாத போகும். இந்த 35 ஆண்டு கால சட்ட போராட்டம் கல்லு தடைக்கா இருந்தாலும் சரி, 28 ஆண்டு கால சட்ட போராட்டம் காவேரி பிரச்சனைக்குமே சரி, இந்த 2 பிரச்சனைகளுக்குமே தீர்வு காணாத பட்சத்துல இது வந்து மக்கள் மன்றத்துக்கு போறது மட்டும்தான் ஒரே தீர்ப்பா இருக்கும். அதுவும் மக்களை இப்போ எங்க மாதிரி இருக்கிறவங்கள, மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவங்கள நீங்க வந்து பயன்படுத்திக்கணுங்கிறோம். ஒன்னா பயன்படுத்திங்க, இல்லவோட எங்ககிட்ட வாதத்துக்கு வந்து தங்களுடைய தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை நிலைநிறுத்துங்க. ரெண்டுக்கு தயார் இல்லாம எதுக்கு நீங்க எல்லாம் அரசியல் கட்சி வச்சு நடத்துறீங்க? எதுக்கு கட்சிக்கு தலைவரா இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வாய்ப்பு கொடுத்துமே, பலமுறை வாய்ப்பு கொடுத்துமே, இதுக்காக அசுராதியாக சார் உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய கோபங்களும் நியாயமா இருந்தாலும் அது நம்ம தொலைக்காட்சி நம்ம சேனல் மூலமா அது வந்து கண்டிப்பா மக்களுக்கும் சரி இல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே சென்று சேரும். இந்த அரசியல் போராட்டம், இந்த சட்ட போராட்டம் மீண்டுகிட்டே இருக்கு. இதற்கு ஒரு முடிவு கிடைக்கணும். அதற்கு ஒரே தீர்வு மக்கள் கையில இந்த வழக்கு போய் மக்களுடைய பார்வைக்கு, மக்கள் மன்றத்திற்கு இந்த வழக்கு போகணும் அப்படிங்கிறதுதான். நிச்சயமா அது நம்ம சேனல் மூலமா போய் சேரும்னு நினைக்கிறோம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.